இந்த ஸ்வீட் ரெசிபி 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இது ஆல் டைம் ஃபேவரட்டாவே இருக்குது. இதை பண்றதுக்கு செலவும் கம்மி, பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பொட்டுக்கடலையும் சுகரும் இருந்தால் மட்டும் போதும். இந்த ஸ்வீட் ரெசிபியை டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை, சுகர், ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோன்னு. இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலில் பரப்பி நல்லா அமுக்கி அழுத்தி விட்டு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. காஸ்ட்லியான ஸ்வீட்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி தோற்று போகும். எந்தவித சிரமமும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.